ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த டே வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கரெக்டாக வந்து கேடிசி நகர் பைபாஸ் ரோடுக்கு ஆப்போசிட்டில் நம்ம கணேஷ்புரம் அவர் லாஃப்ட்டை தான் இப்போ வந்து நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இப்போ கரெக்டான லொக்கேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மாதா மாளிகை அப்படிங்கிற ஒரு மஹால் இருக்குது, பெரிய மஹால். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் அவருடைய கேஜ் இருக்குது. ஸோ லாஃப்ட் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய புறாக்கள் நம்ம வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் புறாக்களை எடுத்துகிட்டு போக தான் வந்திருக்கோம். வாங்க போய் கொஞ்சம் கேஜை போய் பார்க்கலாம். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஃப்ட்டுக்குள்ளே வந்துவிட்டோம், அதாவது கேஜி இடத்துக்கு வந்துவிட்டோம். இது வந்து நம்ம கணேஷ்புரம் இருக்கார்ல, அவரோட தம்பி லாஃப்ட்டு தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து ஃபேன்சி புறா தான் வச்சுருக்காங்க. ஃபேன்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பேடு அப்படிம்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இந்த பேடு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5000 இல்லை 5000 வருது ப்ரோ அப்படின்னாரு. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃபேன்சிக்கான வீடியோ தான். ஸோ எதுவுமே சேல்ஸு கிடையாது. இதுவுமே அதே மாதிரி தான். இதுவும் ஃபேண்டல், அதாவது ஃபேன்சி டைப் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நீட்டாக தெளிவாக இருக்குது. ஸோ இதோட சிக்ஸு வந்தாலும் சேல்ஸு தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட சிக்ஸ் எனக்கு அடுத்தது வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு என்ன பேட் வேணுமோ அந்த வீடியோ கீழே வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எந்த சிக்ஸ் இருக்கோ அதை வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்து தரேன். ஸோ ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கேஜுக்குள்ளே போட்டு அவங்க வெளியே விட்டுருந்தாங்க. ஸோ தரல ஸ்டார்டிங். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டி இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஸ்டார்டிங்கில் வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புறாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் இருக்குது. ஸோ கிங் இருக்குது, பேண்டேலு, முஸ்கி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏகப்பட்ட புறாக்கள் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக நீட்டல் கண்டிஷனாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு வெளியே தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து வெளியே விடலை, ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடக்குது, புறாவெல்லாம் பிடிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் புறாவை வெளியே விடலை ப்ரோ இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இந்த புறா பாருங்கள், இந்த புறா சூப்பராக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 4000 5000 அந்த ரேட்டு தான் எடுத்துருக்காரு. புறா ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நீட்டாக தெளிவாக செமையாகவும் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம புறா எடுக்க தான் வந்தோம் ஒரு வீட்டுக்கு. புறா எடுக்க வரும்போது பார்த்திங்கன்னா சரி கேஜியும் பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லி தான் மாடிக்கு வந்தோம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாமே தனித்தனியாக எனக்கு ரொம்ப பிடிச்சதுலேயே இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்கு. அதான் திரும்ப காமிச்சிருக்கேன். சொல்லுங்க பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. புறா ஒன்றும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குதான் சொல்லலாம். எல்லாமே தெளிவாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா நல்லு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிக்கு அந்த மாதிரி புறாக்கள்லாம் வச்சுருக்கிறாரு. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் வாங்கணும்லாம் ஆசையாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட பட்ஜெட்டு கொஞ்சம் இல்லை. ஸோ இது பாருங்க, இதெல்லாம் செம பேடு வெறித்தனமாக இருக்குது தான் சொல்லலாம். மோட்டர்லாம் பேடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ரூபா அந்த ரேட்டுக்கிட்ட வரும். எல்லாமே இவர் வந்து வெளியூர் அங்கே போய் தான் எடுத்துருக்கிறாரு. ஸோ சொல்லாப்புல நம்மக்கிட்ட. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே சேல்ஸ் இல்லை ப்ரோ, அதான் சும்மாலாம் நீங்கள் எடுங்க அப்படின்னாப்புல. அதனால் நம்ம எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமரு, அதுதான் நம்ம எடுக்க போகிறோம். பக்கத்தில் கிடக்குது இருக்குல்ல. ஹோமர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரேசிங் ஹோமர் அந்த மாதிரிலாம் தான் வச்சுருக்காரு. ஆனால் அதுவுமே நல்லா நீட்டாக இருக்குது. நீட்டாக அப்புறம் சூப்பராக இருக்குது. இவர் புறா வளர்க்கும் போது தான் நம்ம பார்த்தேன், சரி நம்மளும் இதே மாதிரி நிறையா வாங்கலாம் அப்படின்னு. அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் கேஜை ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து புறா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம இருக்கிறத வச்சு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதுவுமே புறா எடுக்காமல் இருக்கோம். இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நல்லா நீட்டாக சூப்பராக வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு புறாவும் வேறு லெவலில் இருக்குதான் சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கிக் வச்சுருக்கிறாரு, புதினா. ஸோ இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே பில்டிங் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டேலு கீழே வாங்கிட்டு இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து பார்க்குறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவே எடுத்துருக்குறோம். ஸோ எதுவுமே இப்போதைக்கு சேல்ஸு கிடையாது. ஸோ சேல்ஸ் வந்தால் நான் கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, அடுத்தடுத்து ரெகுலராக நம்ம வீடியோஸ்லாம் ஒரு 6 எல்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு எதுவும் சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா
ஜிராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கதையாக இருக்குது. இது வந்து யார் கேஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய அண்ணன் கேஜி கடைசியில் சொல்லுவாங்களே அவங்களுக்கு செட்டு போட்டு கொடுத்துருக்காரு. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நம்ம போனாலே புறாலாம் அவங்களுக்கு தரமாக அனுப்பப்பட்டார். இப்போ கூட போனோம், போய்ட்டு ஒரு செட் எடுத்துகிட்டு வந்தேன். அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அவர் வந்து சும்மா ஏதோ பேஜஸ் எல்லாமே இப்போதைக்கு வச்சுருந்தாரு. ஒரு செட்டை வந்து பிரிக்காமல் அப்படி போட்டிருந்தாரு. ஆனால் இதுவுமே நல்லா தெளிவாக தான் இருக்குது. ஒரு சில புறாக்கள்லாம் கொடுக்கணும் ப்ரோ, நெக்ஸ்ட் டைம் வாங்க வரும்போது கொடுக்குறதுனால ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பாக போகிறோம், வீடியோ எடுக்கிறோம், உங்களுக்கு தேவையான புறாக்கள்லாம் நம்ம வந்து கொடுக்குறோம் நாட்டில். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்றாங்க. இந்த சைடு பார்க்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜிராக்ஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புறாக்கள் இருக்குது. ஜிராக்ஸு, பேண்டேடு, விஸ்கி, ரோட்டரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி, மொரிலா, ஏகப்பட்ட புறா. அவங்ககிட்ட இல்லாத புறாவே இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட பைசா இருந்தால் நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்தபடியாக நம்ம லக்கி பாஸ்கர் மாதிரி ஆவத்துக்கு ஒரு 500 வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமான விஷயம், நம்ம வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய். சப்போர்ட் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழ் மக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே,